குளித்தலை அரசு மகளிர் பள்ளி பயிலும் ஏழை விவசாய குடும்பத்தை சேர்ந்த மாணவி மாநில தேசிய அளவில் மிதிவண்டி போட்டியில் கலந்து வெற்றி பெற தமிழக அரசு மிதிவண்டி வழங்க வேண்டும் என மாணவி கோரிக்கை விடுத்துள்ளார். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே வயலூர் ஊராட்சி கோடாங்கிப்பட்டி கிராமத்தை சேர்ந்த ஏழை விவசாய கூலி தொழிலாளி செந்தில்குமார் பத்மா தம்பதியின் மகள் தேனருவி. இவர் குளித்தலை அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த மாணவி ஐயர்மலை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயின்றபோது மிதிவண்டி போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்பட்டது. தினந்தோறும் காலை மற்றும் மாலை நேரங்களில் குளித்தலை மணப்பாறை நெடுஞ்சாலையில் மிதிவண்டி ஓட்டி பழகி வந்தார். முதலில் காரைக்குடியில் நடைபெற்ற 14 வயதிற்கு உட்பட்ட மிதிவண்டி போட்டியில் 4வது இடம் பெற்றார். கரூர் மாவட்டத்தில் நடைபெற்ற போட்டியில் 14 வயதுக்கு உட்பட்ட போட்டியில் முதலிடம் பெற்றார். தொடர்ந்து மாநில அளவில் பெரம்பலூரில் நடைபெற்ற போட்டியில் 2வது இடம் பிடித்தார். பின்னர் காரைக்குடியில் தனியார் அமைப்பின் மூலம் நடைபெற்ற போட்டியில் 2வது இடம் பெற்றார். 2வது இடம் பிடித்ததால் தேசிய அளவில் நடைபெறும் போட்டியில் கலந்து கொள்ள தகுதி பெற்றார். தேசிய அளவில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ராஞ்சியில் நடைபெற்ற போட்டியில் பங்கு பெற தனது தந்தையுடன் ஒரு வாரம் தங்கியிருந்தார். அப்போது தனது மிதிவண்டி காணாமல் போனது. அங்கு வந்திருந்த தெரிந்த நண்பர் உதவியால் அவரது மிதிவண்டியில் போட்டியில் கலந்து கொண்டார். இந்த போட்டியில் 5வது இடம் பிடித்தார். முறையான மிதிவண்டி இல்லாததால் வெற்றி வாய்ப்பு இழந்தார். இந்த போட்டியில் கார்பன் மிதிவண்டி இருந்திருந்தால் முதலிடத்தை பெற்றிருப்பார். தன் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் விலை உயர்ந்த கார்பன் மிதிவண்டி வாங்க முடியாத நிலையில் இருந்து வருகிறார். தன் பள்ளி ஆசிரியர்கள் சக போட்டியாளர்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுங்கள் என்றும் உனக்கு தமிழக அரசு உதவி செய்யும் என்று என்னை ஊக்கப்படுத்தினர். தமிழக முதல்வர் விவசாய ஏழை குடும்பத்தை சேர்ந்த எனக்கு கார்பன் மிதிவண்டி வழங்கினால் தமிழகத்திற்கும் இந்தியாவிற்கும் பெருமை சேர்க்கும் வகையில் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று பெருமை சேர்ப்பேன். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எனக்கு கார்பன் மிதிவண்டி வழங்க வேண்டும் என தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று கோரிக்கை விடுத்தார். கல்வியாளர்கள் நன்கொடையாளர்கள் பள்ளி சிறுமிக்கு உதவி செய்வதில் உதவிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பள்ளி சிறுமியின் தந்தை செல்யன் 994221421112. எங்கள் மேல்நிலைப்பள்ளியில் இப்போ 9ஆம் வகுப்பு படிச்சுட்ருக்கேன். முன்னாடி சிவாயம் மேற்கில் படிச்சுட்ருந்தேன். அப்போ 8th படிக்கும்போது சைக்கிள் ஓட்ட ஆரம்பித்தேன். எனக்கு அப்போ ஆர்வம் வந்துச்சு. ஃபஸ்ட்டு காரைக்குடிக்கு போய் 4th ப்ரைஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் குளித்தலையில் ஃபஸ்ட் ப்ரைஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இன்னும் அண்ணா ரேஸில் அப்புறம் ரிட்டன்
ஸ்டேட் மீட் வைக்கும்போது டிஸ்ட்ரிக்டில் செலக்ட் ஆகி ஸ்டேட் மீட்டுக்கு செலக்ட் பண்ணும்போது அங்கே ஃபஸ்ட் ப்ரைஸ் பண்ணி ஸ்டேட் மீட்டு போய் செகண்ட் ப்ரைஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து காரைக்குடியில் வந்து நேஷ்னல் செலக்ட் பண்ணும்போது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் வந்து ராஞ்சியில் வந்து இந்த இது நடந்துச்சு. அங்கே போய் 1 வாரம் தங்கியிருந்தோம். போட்டிக்கு முன்னாடி என்னோடய சைக்கிள் வந்து தொலைஞ்சு போச்சு. அதனால் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து தெரிஞ்சவங்க ஒரு சைக்கிள் கொடுத்தாங்க. அதில் வந்து என்னால் 5th ப்ரைஸ் தான் பண்ண முடிஞ்சது. கார்பன் சைக்கிள் இருந்தால் நான் நல்லா பண்ணியிருந்திருக்கலாம். அதனால் தமிழக அரசு வந்து எனக்கு ஒரு புது சைக்கிள் கார்பன் சைக்கிள் கொடுத்தா நான் மாநில அளவுலேயும் தேசிய அளவுலேயும் வெற்றி பெற்று தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் பெருமை சேர்ப்பேன்.